நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆமா. அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன்க்கா. எங்கம்மா வர சொல்லு. பரவாயில்ல, நல்லா மோட்டிவேட்லாம் பண்றீங்களே. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நல்ல பிள்ளைப்பா, பொத்தையிலே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. ஏங்க அக்கா இருக்காங்க கூட, என்ன ஒத்தல இருக்காங்கன்றீங்க? யார சொல்றீங்க? ஆனா அந்த பிளைண்டா ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, நீ பார்த்தது இல்லையா? கண்ணு தெரியாதவங்களா, அதனால கொஞ்சம் வெளியே வர்றது கஷ்டம், அதனால பாத்துருக்க மாட்டீங்க. எப்பா, அந்த பொண்ணு செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது. നീ ആ വീട്ടിൽ തന്നെ കൊണ്ടുപോ, ഞാൻ നിന്റെ പ്രശ്നമൊക്കെ തീർത്തു തരാം. உங்களை நம்பிதான் அந்த வீட்டுல திருப்பி காலடி எடுத்து வைக்கிறேன். பிரச்சனை எல்லாம் முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம். என்னாச்சு சாமி? வரும்போது தான் காத்து அடிச்சுட்டு வந்தேன். இப்ப பார்த்தா காத்து இறங்கிருக்கு. காத்து இறங்கிருக்கு, இல்ல பஞ்சரான்னு தெரியல. நீ பயப்படாத. நீ என்ன அங்க கூட்டு போக கூடாதுன்றதுக்காக இது அந்த ஆத்மாவை பண்ற சதி. வண்டியை தள்ளு, போற வழியில ஏதாவது வருஷம் அப்படி தான் பார்த்துட்டு போயிடுவான். தள்ளு. சாமி 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 என்ன? சாமி முடியல. ரொம்ப நேரமா தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். கை கால்லாம் சரியான வலி. காலைல வேற சாப்பிடலையா, கிறுக்குன்னு வருது சாமி. கொஞ்ச நேரம் நீங்க தள்ளுறீங்களா? நான் தள்ளினா வண்டி ஓடாது, உருண்டுகிட்டு தான் போகும். ஏன்? அந்த காளியோட சக்திய இப்பதான் உடம்புல ஏத்திட்டு இருக்கேன். நான் வண்டியை தொட்டன்னு வையே, வெடிச்சு செதறிடும். அப்புறம் தள்ளிட்டு போக முடியாது, அள்ளிட்டு தான் போகணும். ஐயோ வேணாம் சாமி, நானே தள்ளுறேன். ஏன் சாமி, இந்த பேய்க்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இந்த காத்தடிக்கிறது, டயரை பஞ்சர் பண்ணி விடுறது, இது என்ன பேல வேற ஏதாவது? சை போ. போறேன். ஐயோ சாமி 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 என்ன? அந்த நாயை பாருங்க சாமி, நம்மளே பத்து முறைச்சிக்கிட்டு இருக்குது. பார்க்க வேற பயங்கரமா இருக்கு. ஏதாவது பண்ணுங்க. அது நாய் இல்லடா, அது அந்த ஆத்மாவோட காவலாளி. நம்மளை போக விடாம மிரட்டி பாக்குது. சாமி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. கடிக்கிறதுக்குள்ள ஏதாவது மந்திரத்தை போட்டு துரத்தி விட்டுருங்க. நீ பயப்படாத. ஏய், ஒழுங்கு மரியாதை அங்க இருந்து போயிரு. இல்ல இந்த பல்லு விளக்காதவனுக்கு கடிக்க விட்டு உன் அட்ரஸ் எல்லாம் ஆகிடுவேன். ஓம் சண்டா முண்டா காளி. சாமி, இப்போ நீங்க என்ன கலாச்சிங்களா இல்ல புகழ்ந்து பேசுனீங்களா? உண்மையை சொன்னேன். பல்லு விளக்கல, போய் பல்ல விளக்கு.
இதா அந்த வீடா? சாமி எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் எனக்குள்ள அந்த வைப்ரேஷன் வருது. பாப்பலாம். சாமி கதவு அடிக்கிறத பார்த்தா நம்மளை வீட்டுக்குள்ளேயே விடாது போலயே. என்ன பண்றது? இதான் நமக்கு கடைசி தடங்க. அது நம்மளை உள்ள வரவிடாம தடுக்க பாக்குது. நான் இருக்கேன், வா. இந்த வீடு சுடுகாடு மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. என்ன சாமி தேடுறீங்க? வா, கை காலை கழுவிட்டு உள்ள போலாம். சாமி சாமி இது பேய் கதவு சாமி. நான் திறக்க போய் கையில் அடிச்சு கை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை. தைரியமா தர, நான் இருக்கேன்ல. தர இருட்டா இருக்கு சாமி. நான் இருக்கேன்ல, போ உள்ள போ. சாமி நீங்க போங்க சாமி, வயசுல புரியுது. போடா. என்னடா சத்தம்? கீழே விழுந்தேன் சாமி. உங்க கால் அடியில் இருக்கேன். ஏய் எந்திரா. வேலை மிச்சமாயிருச்சு. ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? அந்த ஆத்மா நினைச்சிருக்கோம் அதுகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோன்னு. ஆனா அது இல்ல, அதுதான் நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. வழக்கு வளர்க்குறா சாமி. இந்த பேய் வீட்டுல போய் நான் எங்க சாமி வளர்க்க தேடுவேன்? எங்க பேசுறது? டேய், உன்னோட போன் எடுத்து டார்ச் அடிடா. சாமி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சாமி. உங்க போன்? நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. நான் இயற்கையோட ஒன்று சேர்ந்து வாழ்ற. நரகத்திலையும் சொர்க்கத்திலையும் நான் இங்க இருந்தே பேசுறேன். ஆத்மா கூட பேசுறதுக்கு எனக்கு எதுக்குற அலைபேசி? காளி என்ற காளி, சுடல காளி. അവിടെ അലമാരുണ്ട്. ആ അലമാരയിലെ മൂന്നാമത്തെ റാക്കില് തീപ്പെട്ടിയുണ്ട്, എടുത്തിട്ട് വാ. சாமி தீப்பெட்டி சாமி. കൊളുത്തിടാ. என்ன சாமி பத்த மாட்டேங்குது?
பேய்க்கு வெளிச்சமா பயமா? ஆமா, பேய் மேக்கப் போடாம இருக்கு, நம்ம முன்னாடி வர வைக்கப்படுது, அதான் தீக்குச்சியில அமர்த்திட்டு இருக்கு. அப்படியா? டேய், அதான் தெரியுதுல்ல, சும்மா சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன சாமி கோவப்படுறீங்க? நீங்க ஜாலியான சாமியை நினைச்சு உங்க கூட உங்க நம்பி வந்தேன். இப்போ என்ன திடீர்னு சீரியஸ் ஆகுறீங்க? நான் வரல, போங்க. യക്ഷി ഇവിടെ വരുന്നുണ്ട്. ഞാനൊരു വട്ടം വരയ്ക്കും, ആ വട്ടത്തിനുള്ളിൽ തന്നെ നമ്മൾ രണ്ടാളും നിൽക്കണം. യക്ഷി, ഇനി നമ്മളൊന്നും ചെയ്യില്ല, നീ ധൈര്യമായിരിക്കും, ഈ വട്ടത്തിനുള്ളിൽ അത് വരില്ല. சாமி, இந்த வட்டத்துக்குள்ளே இருக்காம வெளியே வேற போக கூடாதுன்றீங்க, திடீர்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? டேய், நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம், இது பேய் வேட்டை, அமைதியாரு, அது வருதுன்னு நினைக்கிறேன். சாமி, என்ன சாமி சலங்க சத்தமா கேட்குது? இது என்ன சுந்தரமுகி படமா? ஒருவேளை அந்த பேய் நிஜமாவே நம்ம முன்னாடி வந்து டான்ஸ் ஆட போகுதோ? டேய், நீ பயப்படாத, உன் பயத்தை வச்சுதான் அது அதோட பலத்தை தேடிட்டு இருக்கு. நான் எங்க சாமி பயப்படுறேன்? பல்லுத்தான் நான் நடங்குது பயத்துல. சாமி சாமி, என்ன பண்ணி மந்திரத்தை போட்டு துரத்தி விடுங்க சாமி. நீ பயப்படாத, அது உன் பயத்தோட வெளிப்பாடுதான். கண்ணை திறந்து பாரு. அத்தாடி, அக்கா பேக்கா லைட்டா பின்னாடி தள்ளி நிற்கிறீங்களா? மூச்சு முட்டுது, மூச்சு விடுல. சாமி, இந்த பேய கையா என்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த பேய்க்கு உன் மேல கோவம். വണ്ടിയെ തള്ളിക്കിട്ട് വരുമ്പോൾ ആ പട്ടിയെ ചീത്ത പറഞ്ഞില്ലേ, ആ പട്ടി ഈ പ്രേതത്തിന്റെ ചെല്ലപ്രാണിയാ, അതാ നിന്നോട് കോപം ആ പ്രേതത്തിന്. ஐயோ, பேக்கா பேக்கா, நேற்று வண்டியில் போகும்போது அந்த நாய் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுக்கா, அதான் பார்த்து செல்லமாக தின்னேன். நாளைக்கு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கி போட்டுறேன்க்கா, குட் டே பிஸ்கட்டு. சாரிக்கா, மன்னிச்சிருக்கா. ஏ பிரேதமே, இவன் பாவம், இவனை விட்டு உனக்கு என்ன வேணும்? ஞான் தராது, எனக்கு என்ன வேண்டது பாரா. இந்த வீட்டை விட்டு போயிருங்க. நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்ட. முக்தி வேணும் எனக்கு, ஞான் தரா முக்தி. சாமி, பேய்க்கு நல்ல மியூசிக் சென்ஸ் போல, இந்த மாதிரி நேரத்துலயும் ஒரு பாட்டு போட்டிருக்கு. அது வெறும் பாட்டு இல்லடா, அந்த பேயோட வலிகள். ആ പാട്ടിന്റെ ഒവ്വൊരു വരിയിലും ആ പ്രേതത്തിന്റെ വിഷമം എനിക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ട്. ഈ വീട്ടിൽ ആ പ്രേതത്തിന് വലിയൊരു ദ്രോഹം നടന്നിട്ടുണ്ട്, അതുകൊണ്ടാണ് ഈ പ്രേതം ഈ വീട് വിട്ടു പോകാത്തത്. சாமி, துரோகம்னா காதல்ல துரோகமா இல்ல குடும்பத்துல சொத்து தகராறு அந்த மாதிரியா? അത് ഞാനിപ്പോ നോക്കി പറയാം. சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க சாமி. ரெண்டு பேத்துல யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. சாமி, கண்ணு மூடி நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா?
இந்த பேயக்காக்கு யார் மேலே கோவம்? காதல் துரோகமா இல்லை குடும்ப துரோகமா? என்ன யார் மேலே கோவம் சொல்லுங்க. இது ரெண்டுமே இல்லடா. அதை விட பெரிய ஒரு விஷயம், இந்த வீடு செவுத்துல புதைஞ்சிருக்கு. அதை தோண்டி எடுத்தாதான் இந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். தோண்டணுமா? சாமி, இது என்ன பேய் கதையா இல்லை புதையல் தோண்டி எடுக்கிற கதையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்போ வேற என்கிட்ட மண்வெட்டி இல்லையே. என் வண்டியில் 2 ஸ்பேனர் இருக்குது. அதில் 2த்துல ஒன்று எடுத்துட்டு வரேன், பெருசாக இருக்கும். அதை வச்சு தோண்டி எடுத்துடலாம். டேய், நீ நினைக்கிற மாதிரி புதையல் இல்லடா. இந்த ஆத்மா சாகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வாரிசுடா. இதுகிட்ட இருக்க பணத்துக்காகவும் நகைக்காகவும் சொத்துக்காகவும் ஒருத்த அடிச்சே கொல்லுட்டான். அவனை பழி வாங்கத்தான் இந்த வீட்டவே சுத்தி சுத்தி வருது இந்த ஆத்மா. எங்க பேய் எங்க போச்சு? பயப்படாத, அந்த ஆத்மா உன்னதான் கூப்பிடுது. போக மாட்டேன். இந்த வட்டம் இருக்கிற அன்னைக்கு நீ பயப்பட வேணாம். இந்த வட்டம் உனக்கு கவசமா காவல் இருக்கும். தைரியமா போ. சாமி, நீங்க தானே சாமி, அதுவும் வயசுல பெரியவங்க. நீங்களே போய் என்ன சொல்றீங்க சொல்லுங்க. போங்க. போடா. போறேன்.